இலங்கையின் மிக பிரசித்தமான ஒரு இடமான சீகிரியா குன்று தொடர்பான தகவல்களை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீகிரியா குன்று பார்த்தீங்கன்னா இலங்கையில் மத்திய மாகாணத்தில் காணப்படுற மாத்தளை மாவட்டத்துக்குரிய இனாமுலு கொர்லையில் அமைஞ்சிருக்கு. சீகிரியா குன்றானது காசியப்ப மன்னனால் கட்டப்பட்டதாகவும் இது கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒன்றாகவும் கூறப்படுது. ஆசியாவில் காணப்படுகின்ற தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த பல இடங்களில் இந்த சீகிரியா குன்றும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக கருதப்படுகிறது. எல்லா வரலாற்று சிறப்புமிக்க இடங்களைப் போலவும் இங்கேயும் வில்வளைவு, படிவரிசை, அகழி, குளம், கட்பூங்கா, பூங்காக்கள், தாமரை குளம், குளங்கள் இப்படி பல்வேறு கட்டிடங்கள் இருந்தாலும் இங்கே இருக்கிற ஓவியங்களுக்காகவே இது மிக பிரசித்தமாக கருதப்படுகிறது. இந்த சீகிரியா குன்றின் அடிவாரத்தில் காணப்படுகின்ற சிங்கத்தின் பாதம், அதே மாதிரி மேல்தளத்தில் காணப்படுகின்ற கோட்டை என்பன களத்தால் அழியாத கட்டடக்கலையையும் முக்கியத்துவத்தையும் நமக்கு கொடுக்கிறது. சீகிரியா குன்றின் மேற்புற குடைவுகளில் உள்ள பெண் உருவங்கள் சீகிரியா ஓவியங்களாக பிரபலியமடைந்துள்ளன. இந்த குடைவுகளில் பெண் உருவங்களை வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. சீகிரியா குன்றின் மேற்புற குடைவுகளையும் அடிவாரத்தில் காணப்படுகின்ற குகைகளையும் இவ்வாறான பெண் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்திருக்குது. ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட பெண் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்த போதிலும் இப்போ 22 வரையான ஓவியங்கள் மாத்திரமே நமக்கு காண கிடைக்குது. அதுலேயும் முழுமையான பெண் உருவங்கள் வரைந்த சில ஓவியங்களை மாத்திரமே நமக்கு காணக்கூடியதாக இருக்குது. சீகிரியா குன்று ஓவியத்தை ஆய்வு செஞ்ச வரலாற்று அறிஞர்கள் இது இந்தியாவின் அஜந்தா குகை ஓவியத்துக்கு ஒத்ததாக இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தையும் சொல்றாங்க. சீகிரியா ஓவியத்தின் பிரதான துணிப்பொருள் மங்கையர்கள் தான். இந்த மங்கையர்கள் இடுப்புக்கு மேற்பகுதி மாத்திரமே தெரியுமாறு இந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குது. இந்த மங்கையர் ஓவியங்கள் தனித்தனியாகவும் சோடியாகவும் வரையப்பட்டிருக்கு. அதே மாதிரி இடுப்புக்கு கீழ்ப்பகுதி மேகங்களால் மறைக்கப்பட்டிருக்குது. இந்த மங்கையர்கள் பூந்தட்டுக்களையும் பூங்கொத்துக்களையும் கையில் ஏந்தியவாறு இருக்கிற மாதிரி இந்த ஓவியங்களை வரைஞ்சிருக்கு. இந்த சீகிரியா ஓவியம் தொடர்பாக அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்களை நமக்கு சொல்கிறாங்க. பேராசிரியர் சென்ரத் பர்னவிதாரண அப்படின்றவர் சீகிரியாவானது குபேரனின் குபேராபுரியை சித்தரிப்பதாகவும் இவ்வுருவங்கள் குபேரனின் மகள் மாறான மேகலதாவையும் அதாவது மேகத்தையும் விஜுலதா அப்படின்னா மின்னலையும் குறிப்பதாக சொல்கிறாரு. அதுலேயும் நீல நிற மங்கையர்கள் மேகலதானும் பொன்னிற மங்கையர்கள் விஜுலதானும் சொல்கிறாரு. பேரனவர்கள் கருத்து தெரிவிச்சிருந்தாலும் பேராசிரியர் சென்ரத் பர்னவிதாரணவின் கருத்து தான் முக்கியம் வாய்ந்ததாக எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் கருதப்படுது. இவருக்கு மேலதிகமாக SP.P. பெல் மற்றும் ஆனந்த குமாரசாமி ஆகியோரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. SP.P. பெல் காசியப்ப மன்னனின் அரசிகளும் பணியாளர்களும் இங்கே இருக்கிறதாக அவங்களுடைய பல ஓவியங்கள் தான் சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்கிறாரு. அதே போல் ஆனந்த குமாரசாமி சொல்லும்போது இது எல்லாமே தேவகன்னியர்கள்னு சொல்கிறாரு. அதுக்காக அவர் காரணமாக சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய இடைப்பகுதிக்கு கீழே மேகங்கள் வரையப்பட்டுள்ளனால இவர்கள் எல்லாமே தேவகன்னியர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சீகிரியா தொடர்பான பல்வேறு தகவல்களை நாங்கள் பார்த்துட்டோம். அதே போல் அந்த தகவல்கள் உங்களுக்கு உதவி இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதுபோல் நாங்கள் சொல்ல தவறிய சீகிரியா தொடர்பான வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளாக அமைஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பயன்பெறதுக்காக ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரணுமா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.